பியூஷ் கோயிலும் எடப்பாடி பழனிசாமி பேசினதுல கூட்டணியில யார் யார் சேர்க்கணும், தாவேகா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா, தேமுதிக பாமக மற்றவர்கள் அதிருப்தி இருக்கக்கூடியவங்களை சேர்க்கறதுக்கு என்ன வாய்ப்பு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. GT Holidays and Dr. Shivarma Ayur Tharum Ayurveda presents Behind Notes Beyond the News with Rangraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. Behind Notes பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். ஓபிஎஸ் அவர்களையோ திருமதி சசிகலா அவர்களையோ அதிமுக சேர்க்கும் முயற்சி இல்லை. திரு டிடிவி தினம் தனி கட்சி ஆரம்பிச்சா அதனால சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக்குறதுக்கான ஒரு முயற்சி பாஜக தொடர்கிறது. இப்ப டிடிவி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாவேக்கல்ல சேர போறாரு அவருங்கிற பேச்சு கூட எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அண்ணன் செங்கோட்டையன் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நாங்க ஓபிஎஸ் கூட பேசிட்டு இருக்கோம், டிடி கூட பேசிட்டு இருக்கோம் சொன்னாரு. திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், திருமதி சசிகலா 3 பேருடைய தனிப்பட்ட எண்ணம் டு கோவி. திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸோ தாவேகாவோடு சேர்ந்தாங்கன்னா தாவேகாவுடைய ஓட்டு உறுதிப்படும், பிம்பம் கொஞ்சம் பெருசா. விஜய் அவர்கள் திமுக கூட்டணி வாக்குகளை பெருமளவு பிளக்கிறார். அதனால அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அலையன்ஸா நிற்கும். செங்கோட்டையன் அவர்கள் நேற்று லேட்டஸ்டா எல்லாருமே பொங்கலுக்கு பிறகு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ். அவர் ஒரு முடிவு எடுப்பார், நம்ம தனியா நிற்கிறதா சேர்ந்து போறதான்னு. அவர் முடிவு ஒட்டி தான் மற்ற நிறைய விஷயங்கள் வரும். ஜனவரி லாஸ்ட் வீக்ல தான் டிசிஷன் எடுக்குங்கிறது நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதுதான் இப்ப எல்லா தலைவரும் சொல்லிட்டு ஜனநாயகன் பத்தி பேசுறதுனால கேட்கிறேன். இப்போ மலேசியால ஆடியோ லான்ச் நடக்குது, பொலிட்டிக்கலா இருக்கவே கூடாது. மலேசியன் கவர்மெண்ட் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் யாரா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எப்பயுமே அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் தான். பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நாங்க தனி இடம் வச்சிருக்காங்க, அங்க பேசிக்கலாம். நீங்க கலை நிகழ்ச்சிகள் வச்சு நாங்க பாலிடிக்ஸ் பேச முடியாது. அதாவது எக்ஸிஸ்டிங் கட்டுப்பாடு தான். இவருக்காக விஜய்க்காக போட்ட கட்டுப்பாடுல விஜய் தாவேகாவுடைய மலேசியா பிரான்ச் ஓபன் பண்ணல. Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Title sponsor GT Holidays and Dr. Shivarma Wellness. Powered by Arabian Garden Seafood Restaurant. திரு பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாக இங்கே வந்திருக்காங்க. அதிமுகவினுடைய இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, பாஜகவினுடைய முக்கியமான நபர்களை சந்திச்சிருக்காங்க. இதனுடைய கோர் அஜெண்டா என்ன சார்? தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும், திமுக ஆட்சியை மாற்றணுங்கிறது ரொம்ப சிம்பிளான அஜெண்டா. அலையன்ஸ் நெகோசியேஷன் இதில் பேசப்பட்டிருக்கும் இல்லையா? அலையன்ஸ் நெகோசியேஷன் ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே இல்லை, அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. வேற யாரெல்லாம் கூட்டணியில் சேர்க்க வாய்ப்பு இருப்பாங்கிற பேசியிருப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி சேரணுமாங்கிறது இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி தொடரணுமாங்கிறதும் இல்லை. அது ரெண்டு இன்டாக்டா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில் வேற யாரெல்லாம் சேர்க்கலாங்கிறது கட்டாயம் பேசியிருப்பாங்க. முந்தைய இந்த மாதிரி அவங்க அலைன்ஸ் வைக்கும் போது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது இல்லையா? பிரிஞ்சுட்டாரு இல்லையா? அப்போ இது அதெல்லாம் இதுல சார்ட் அவுட் பண்ணப்பட்டு இப்போ அவங்களுடைய அதெல்லாம் ஏப்ரலே சார்ட் அவுட் பண்ணாச்சு. 2025 ஏப்ரலே சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அவங்களுடைய இணக்கம் அல்லது அவங்களுடைய அலைன்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான விஷயங்கள். அதிமுக பாஜக இணக்கம் பத்தின கேள்வியே இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. அது 2024ல பிரிஞ்சிருந்தார்கள். there was no misunderstanding, there was complete deviation. ரெண்டுமே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க, வேற வேற டைரக்ஷன் போயிட்டாங்க. 25 ஏப்ரல்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த 2 பேரும் நான் சொல்றேன். அதுல திரு வாசன் உள்ள கம்ப்ளீட்டா இருக்கிறாரு. திரு ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவர் எல்லாமே கூட இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் போன்ற வருகிறார்களா, தேமுதிக பாமக போன்ற வருகிறார்களா மட்டும் தான் கேள்வியாக இருக்கிறத. இன்னைக்கு பியூஷ் கோயிலும் எடப்பாடி பழனிசாமி பேசினதுல நம்ம 2 ஒற்றுமையா இருப்போங்க, நல்லபடியாக ஒன்றுமொன்னா இருப்போங்கிறதுக்கான சமாச்சாரமே கிடையாது. தே ஆர் வெரி வெல். ரொம்ப அவர் தான் இவருக்கு லஞ்சே கொடுத்தாரு, அவங்கள்ட்ட தான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபியில் நோ கன்ஃபியூஷன் ஆல். காங்கிரஸும் டிஎம்கேயும் கூட்டணி தொடருமா அப்படிங்கிற அளவு கூட கன்ஃபியூஷன் இவங்க இருக்குது. மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மத்தியிலிருந்து பிஜேபியிலிருந்து வந்திருக்காங்கனாக்கா தமிழ்நாடு ஹை ப்ரையாரிட்டியில் இருக்கா பிஜேபிக்கு? காங்கிரஸில் ஒரு 5 குழுவை நியமித்தாங்க. அது என்ன லோ ப்ரையாரிட்டியா? திமுகவோட பேசுகிறதுக்கு ஒரு 5 பேர் குழுவை நியமித்தாங்க. அதனால் லோ ப்ரையாரிட்டியா? எல்லா கட்சியிலேருந்து எப்பயுமே ஆல் இண்டியா பார்ட்டினா எல்லா கட்சியிலும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பிருந்தாக்கரத்தை பேசியிருக்காங்க, யெச்சூரி பேசியிருக்காங்க, எல்லா பெருமக்களும் பேசியிருக்காங்க. எப்பயுமே டி ராஜாட்ட பேசியிருக்காங்க டேரக்டாக. எப்பயுமே ஆல் இண்டியா பார்ட்டியில் மேலிட பிரதிநிதிகள் இருப்பாங்க. இது ரொம்ப பழைய நாம், புதுசு நாம்ஸே கிடையாது. அண்டு தமிழ்நாடு பிரயாட்டில் இருக்குது, அது ஆப்வியஸ். இதனால் அது பிரயாட்டில் இல்லை. அதான் முதல்ல பிஜேபியுடைய பிரயாட்டில் இன்னைக்கு அஸ்ஸாமில் ஆட்சியை தக்க வைக்கணும். 5 மாநில தேர்தல் நடக்கும்போது 2024 நம்ம கூட சேர்ந்து அதில் அஸ்ஸாமில் ஆட்சியை தக்க வைக்கணும், வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணும், கேரளாவில் ஆட்சியை பிடிக்க முடியாது, பெரிய சிரமம், கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வரணும். புதுச்சேரியில் ஆட்சியை தக்க வைக்கணும், கூட்டணி ஆட்சியாக இருக்குது, வேறு மாதிரி அலைன்ஸ் மாறும் மாற்றணும். தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு தன்னுடைய தனித்து பெரும்பான்மையை வளர்க்கணுங்கிறத தாண்டி அலைன்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது இந்த தேர்தல் அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. ஃபியூச்சராகவும் அவங்களுடைய தாட் அதுவாக தான் இருக்குமா? ஃபியூச்சர்லாம் அப்படி எப்படி இருக்கு? யாருக்குமே இருக்காது. ஃபியூச்சரில் அப்படி யாருக்குமே இருக்காது. இன்னைக்கு 26 தேர்தல் நம்ம 2021 ஒன்றா இருந்தாங்கங்க, 24 பிரிஞ்சுட்டாங்க, 26 சேர்ந்துட்டாங்க.
ஸோ 29 சேருவாங்களா பிரிவாங்களா அது நமக்கு தெரியாது. அது நான் உத்தரவாதப்படுத்துறது, அவர்களே உத்தரவாதம் 2026 அஜெண்டா வந்து 2026 மட்டும்தான். இந்த மீட்டிங்க்கு அப்புறமாக பெருசாக எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லலை. இது முடிவெடுத்திருக்கோம், இது பண்ண போகிறோம், இவங்க கூட்டணி பண்ண போகிறோம், இத்தனை சீட், இது மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு, அதில் எதுவுமே அவங்க சொல்லலைங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அது ஸ்ட்ராட்டஜியாங்கிறத நீங்கள் வந்து 3 சீட்டு இவருக்கு, 6 சீட்டு அவருக்கு, 1 சீட் கூட இவருக்கு கிடையாது, கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, ஒரு ஸ்பாய்லர்னு பேசுனாங்கன்னு செய்தி போட்டாங்கல்ல, அவங்கள கேட்கணும். என்னங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரல, ஒரு பேட்டி வரல, வெளியில் வந்து யாரும் ஒரு வாரத்தோடு சொல்ல, ஒரு கான்க்ரிட்டேஷன் எடுத்த மாதிரி தெரில, நீங்கள் என்னமோ பக்கத்தில் உட்காந்த மாதிரி ஸ்பாய்லர்னு சொன்னார், 3 சீட்டு இவங்களுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, டிடிவிக்கு 6 சீட்டு, மொத்தமாக முடிச்சு விட்டீங்க. இதெல்லாம் போட்டவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு புரியுங்களா? முக்கியமான விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய சேனல்லையும் சொன்னேன், இந்த சந்திப்பு என்பது அடுத்த கட்டமாக நடத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி அஜய் பாண்டா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து தேர்தல் ஆணையம் இதாக இருந்தார். அவர் மாற்றி தேர்தல் அலுவலகத்துக்கு இவங்களை கொடுத்துருக்குறாங்க, பியூஷ் கோயல் கொடுத்துருக்காங்க. பியூஷ் கோயல் ஏற்கனவே முன்னாடி இருந்தவர், தமிழ்நாடு விஷயங்களை அப்புறம் பார்த்தவர். அப்போ பியூஷ் கோயல் வந்த பிறகான ஒரு ஃபார்மல் மீட், அவ்வளோதான். அப்போ கூட்டணியில் யார் யார் சேர்க்கணும், தாவேகா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா, தேமுதிக, பாமக, மற்றவர்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்க்கறதுக்கு என்ன வாய்ப்பு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சீட் ஷேரிங் அளவுக்கு இப்போ நடக்கல. இது வந்து ஒரு ப்ரிலிமினரி மீட்டிங். நிச்சயமாக டிடிவி அவர்களை பற்றியோ, ஓபிஎஸ் அவர்களை பற்றியோ, விஜய் அவர்களை பற்றியோ பேச்சுக்கள் நடந்திருக்கும் இல்லையா? ஆமாம், கட்டாயம் நடந்திருக்கும். இப்போ டிடிவி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏடிஎம்கேனுடைய ஒரு குறிப்பிட்ட ஓட்டில் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு கிடையாது. அவங்க வந்து ஒரு 5%, 8%, 10% அளவுக்குலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பல தேர்தல் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் சந்தித்தவர், 2024 பாராளுமன்ற தேர்தல் சந்தித்தவர், உள்ளாட்சி தேர்தல் சந்தித்தவர். ஸோ வந்து அவர் வந்து தேர்தலை சந்திக்காதவர் இல்லை. எங்கேயுமே அவங்க வந்து ஒரு 3% தொடலை, எங்கேயுமே ஒரு முறை கூட எந்த இடத்துலையும். பட் ஒரு மார்ஜின்னாலுமே வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இல்லையா? கட்டாயம், அது வந்து ஒரு இழப்பு தான். இப்போ வந்து ஏடிஎம்கேவோட அவரை சேர்க்கறதுக்கான முயற்சி இன்னும் பாஜக எடுக்குமா? ஏன்னா இவர் வந்து பாஜக முயற்சி பண்ணும். பாஜக அந்த முயற்சியில் இருக்குது. அதில் வந்து பாஜக ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது சாத்தியமில்லைங்கிறது தெளிவாக இருக்குது. அதாவது ஏடிஎம்கேவை சேருங்க, ஏடிஎம்கே ஒன்றா நடத்துங்கன்னு சொல்ல முடியாது. அது உங்கள் கட்சி. நான் வந்து பிகைன் வுட்ஸில் என்ன பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது, சாணக்கியாவில் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்ல முடியாது. பிகைன் வுட்ஸும் சாணக்கியாவும் இணைந்து செயல்படலாம், உங்களுக்கு புரியுங்களா? பட் இதெல்லாம் மாற்றுங்கன்னு ஐ கேனாட் இன்ஸ்ட்ரக்ட் பிகைன் வுட்ஸ் டீம். ஆப்வியஸ்லி யூ கேனாட் இன்ஸ்ட்ரக்ட் சாணக்கியா டீம், அவ்வளோதான். அப்போ அதிமுகவில் ஒருங்கிணையாமல் போங்கன்னு பாஜக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அலைன்ஸாக வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். அதனால் ஓபிஎஸ் அவர்களையோ திருமதி சசிகலா அவர்களையோ அதிமுக சேர்க்கும் முயற்சி இல்லை. திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சா, அதனால் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக்குறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பாஜக தொடர்கிறது. என்டியோட டிடிவியை சேர்க்கறதுக்கான முயற்சி ஏதாவது நடக்குமா? நடக்குதுன்னு சொல்றேன். தாவேக்கல்ல சேர போறாரு அவருங்கிற பேச்சு கூட எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாங்க. அண்ணன் செங்கோட்டையன் ரொம்ப தெளிவாக சொன்னார், நாங்கள் ஓபிஎஸ் கூட பேசிட்டு இருக்கிறோம், டிடிவியோட பேசிட்டு இருக்கோம்னு சொன்னார். டிடிவி வேற ஒரு வார்த்தையை சொன்னார், கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றன சொன்னார். தாவேகா மட்டும் பேசிட்டு இருக்குன்னு சொல்ல, எல்லா கட்சிகளும் அந்த ஆப்ஷன்ஸ் எப்பயுமே ஓப்பன் தான். அதை வந்து பாஜக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுறேன், தாவேகாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும், நோ டவுட். ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது கூட இபிஎஸ் அவர்களுடைய தலைமைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ அவரை அதிமுகவுக்குள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கத்தம் அது முடிஞ்சு வச்சு ஏற்கனவே. அது வந்து அதிமுகவே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிருச்சு. இவர்களும் அந்த இடத்துக்கு வர முடியாதுங்கிற இடத்துக்கு இப்போ நகர்ந்துட்டாங்க. முன்னாடி வந்து நாங்கள் தான் அதிமுகன்னாங்க, அப்புறம் அதிமுக மீட் எடுப்போம்னாங்க. இப்போ அதிமுகவுடைய இணையறக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத வந்துட்டாங்க. அதில் வந்து முடிச்சு இப்போ அதிமுகவோட கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. பிஜேபி எக்ஸ்ப்ளோரிங் இட், பாசிபிளாக தான் பார்க்கணும். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், திருமதி சசிகலா 3 பேருடைய தனிப்பட்ட எண்ணம் டு கோ வித் பிஜேபி, என்டிஏ தான் தனிப்பட்ட. ஆனால் நிலைமை அவங்களுக்கு சாதகமான இன்சல்ட்டை ஏற்றுக்கிட்டு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. படார்னு கதவை சாத்தினாங்கன்னு இல்லை பாஸ் கோச்சுக்கிறாங்க நமக்குள்ளே ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அது வந்து கதவை சாத்தாமல் இருக்கிறதுக்கும் கூட்டணி தொடர்றதுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட்டாக பிஜேபி ட்ரை பண்ணுது. அப்போ பிஜேபியோடைய அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இவர்கள் முன்னாடி இங்கே தொடருவாங்க. ஃபெயிலியர் ஆச்சுன்னா தனித்திருப்பாங்க, அல்லது தாவேக்கா கூட சேருவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவங்க ஒருவேளை தனித்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ 3 பேருமே தனித்தனியாக இருக்காங்கிற பட்சத்தில் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ரொம்ப ஃப்ராக்மெண்ட் ஆகிடாதா? ஏன்னா ஓட்டுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன், டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குது மீண்டும் வெற்றி பெற. ஆனால் டிஎம்கேக்கு பெரிய அதிருப்தி அலை இருக்குது. அந்த அதிருப்தி அலையை அறுவடை செய்கிற இடத்துல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் இருக்குது. விஜய் அவர்கள் திமுக கூட்டணி வாக்குகளை பெருமளவு பிளக்கிறார். அதனால அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அலையன்ஸாக நிற்கிது. அப்போ திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸோ ஒரு ஓட்டு போனாலும் போனது தான், அதில் வந்து குழப்பம் இல்லை. அது போகாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும். அவர்கள் தனித்து நின்னாங்கன்னா எந்த இழப்பும் கிடையாது. அவர்கள் தாவேக்காவோடு சேர்ந்தாங்கன்னா தாவேக்காவுடைய ஓட்டு உறுதிப்படும், பிம்பம் கொஞ்சம் பெருசாகும்.
ஆனால் அதனால அவர்கள் வெல்லுறதுக்கு போயிடுவாங்க, அதனால அதிமுக தோல்வி அடையுங்கிற நிலைமை இல்லை. காங்கிரஸ் அங்கே வந்தால் மட்டும்தான் ஒரு மும்முனை போட்டியும் ரிசல்ட் சொல்ல முடியாத நிலைமை ஏற்படும். அது வரைக்கும் ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், ஒரு விமர்சனம் கூட இருக்குது. என்னென்னா, இப்போ டெல்லி கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த டெல்லி கண்ட்ரோல் அப்படிங்கிறத எப்படி பாஜக அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது யார் கண்ட்ரோலில் யார் இருக்கிறா? ரெண்டு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிற கணக்கு லாஜிக் ரெண்டு வாய்ப்பு. ஒன்று, டெல்லி காங்கிரஸுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு திமுக இருக்கணும். ஒன்று, இல்லைன்னா தமிழ்நாட்டு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் டெல்லி காங்கிரஸ் இருக்கணும். ரெண்டு தானே இருக்கணும். ரெண்டு வாய்ப்பு தானே சொல்லணும். அதே மாதிரி இங்கே இருந்துட்டு போகுது. யார் கட்டுப்பாட்டில் யார் இருந்துட்டு போகிறாங்க? என்ன கெடுச்சு? அதிமுகவுக்கு அடிமையாக பாஜக இருந்துட்டு போகுது, அதனால கெடுச்சு. காங்கிரஸ் வந்து திமுக அடிமைன்னு சொல்லுங்க. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தா அது ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா அடிமை சாசனம். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன லாஜிக் இது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில், திமுக ஆட்சியில் நிறைய அதிருப்திக்குரிய விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அவ்வளோ தூரம் சொல்லுவீங்களா இல்லையா? மோசமான ஆட்சின்னு சொல்ல வேண்டாம், பட் வருத்தத்துக்குரிய, வேதனைக்குரிய, அதிருப்திக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யாராவது ஒரு கூட்டணி கட்சி சொல்லி காட்டியிருக்காங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? நேற்று வாய் தவறி ஒருத்தர் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கரூரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்டத்தில் வாய் தவறி தமிழ்நாடு அரசை கண்டிப்போம் மைக்கை பிடிங்கி திட்டி விட்டாங்க. யோ சரியா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் சாதாரண முடிஞ்சிருக்கும்ல. ஒரு மாவட்ட செயலாளர் தானே, அவரை இன்சல்ட் பண்ணுறாங்க. அவர் உள்நோக்கத்தோடு சொல்லியிருப்பாரா? வாய் தவறி ஒரு விஷயத்தில் போகும்போது நம்ம வந்து கண்டிக்கணும் தமிழ்நாடு அரசை கண்டிக்கணும் சொல்லியிருப்பாரு, ஒரு போக்கில் சொல்லிட்டார். அதை சரி பண்ணிட்டாங்க, முடிஞ்ச மாற்றி சொல்லுப்பாரு, முடிஞ்சு வச்சு மைக்கை பிடிங்கிட்டீங்க. கூட்டணி கட்சி இன்சல்ட் பண்ணுறீங்க, யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு அடிமை அப்படின்னா ஒத்துக்கிடுவீங்களா? வேங்க வயல் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? நாங்குநேரி தாக்கல் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்கலாம் சொல்லுங்க, கூட்டுப்பாளையம் நடக்கலாம் சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்காங்க? எந்த கூட்டணி கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. முதலீட்டாளர் மாநாடு கொண்டு வந்தாங்களே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ் தொழிலாளர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம் கேட்டிருக்காங்களா? யாராவது ஒரு கூட்டணி கட்சி சொல்லியிருக்காங்களா? அவங்கெல்லாம் வந்து பாசிச பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒன்றிணை இருக்காங்க, ஜனநாயக சக்திகள் ஒன்றிணையணும். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தா யாருக்கு யார் அடிமைன்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக வருது. இது மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால நம்ம சொல்ல எல்லாருமே பேசக்கூடிய விஷயம். இந்த மாதிரி யாருமே பேசல. உங்க காதுல இதெல்லாம் தெரியும். டிஎம்கே விமர்சனம் பண்ணி ஒரு கமெண்ட் கூட பப்ளிக்ல உங்க கண்ணிலே திரும்பல உங்க சேனல்ல பண்ணுதா? அப்படி இல்லவே இல்லையா? சோசியல் மீடியால ரோட்ல போனா டிஎம்கே யாரு ஆஹா இது போன்ற ஒரு பொற்கால ஆட்சி பார்த்ததே இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இதை பத்தி பேசுவாங்க. அதுல என்ன இருக்கு? ஆக்சுவல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டர் வெயின்ல சொல்லிடுறேன். பிஜேபியோட மூத்த தலைவர் ஒன்று சொன்னார், இவங்கெல்லாம் எங்களை வந்து அதிமுக வந்து எங்களுக்கு அடிமையாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் தமிழ்நாட்டு பாஜக தான் அதிமுகவுக்கு பின்னாடி நிற்குதுன்னு சொல்லிட்டேன். பாஜக தலைவர் ஒருத்தர் என்று சொன்னது, நாங்கள் தான் சார் அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு நடைமுறை உண்மை. அப்போது அம்மாவை மாதிரி இபிஎஸ் அவர்களும் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? நல்லா அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறார். அது வந்து பிஜேபி சரியில்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பிஜேபி வந்து தனித்து ஒரு போராட்டமே பண்ணலையே, ஒரு ஆர்ப்பாட்டம். எதிர்கட்சிகள்லாம் வந்து எப்படி செயல்படுறாங்கன்னு கேள்வி வருதுல. எதிர்கட்சினா பிஜேபி ஒரு தனி எதிர்கட்சி தானே, அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கலாம், அதிமுக கிளை கிடையாதுல. அவங்க பண்ணியிருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும். இதே கூட்டு பாலியல் கொடுமை, இதே பால் விலை உயர்வு, இதே பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருக்கலாம். தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலாம் கேட்கலாம்ல. 10 ரூபா நான் குறைப்பேன்னு சொன்னார்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர், தேர்தல் அறிக்கை சொன்னார்ல, செய்யலாம்னு கேட்கலாம்ல. பால் விலை உயர்த்திட்டீங்க, சொத்து விலை உயர்த்திட்டீங்க, டீசல் பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொன்னால் குறைக்கல, செய்யலாம்ல. ஒன்றுமே பண்ணலையே. அப்போ ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஓகே என்ன பண்ணிட்டு போகிறாங்க? பிஜேபியே ஆர்ப்பாட்டம் பண்ணல. பிஜேபிக்கு எதிராக நேற்று வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. மன்ரேகா திட்டத்தை மகாத்மா காந்தி திட்ட பேரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு திமுக கூட்டணி கட்சி எதிர்த்து என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க? பிஜேபி ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பாராட்டணும்? சே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்குது பாஜகன்னு பாராட்டணும், மாற்றி பாராட்டணும். அதிமுகவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த முறை தேர்தலில் வந்து அதிகமான சீட் பாஜக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கேட்குற மாதிரியே தெரியல. நான் அவங்க வந்து கூட்டணி கட்சிலாம் சேர்ந்து ஒரு 80 சீட்டாக கேட்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து ஏதோ கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு போவோம். அண்ணன் எடப்பாடியார் வந்து ஏதாவது கொடுத்தாருன்னா போதுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகோசியேஷன் வைக்கிற மாதிரி நான் அறியுங்கானும் குறியுங்கானும் ஒன்றும் எனக்கு தெரியவே இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி அணுகுறாங்க? டிஎம்கேக்கு அகெயின்ஸ்ட் அந்த ப்ரோட்டஸ்ட், திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்னனாலும் பண்ணுவோங்கிற இடத்துல பாஜக வந்துருச்சு. அதிமுகவுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் நடந்துக்கணும். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளோ சீட். இப்போ வந்து போன 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியை மிஞ்சி கிட்டத்தட்ட 75 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி முந்தி இருந்துச்சு. புரியுங்களா? 2024 மக்களவைத் தேர்தலில் நீங்கள் அசம்பிளிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 கான்ஸ்டியூன்சியில் பிஜேபி அலைன்ஸ் சர்பாஸ்டு ஏடிஎம்கே அலைன்ஸ். அப்போ நம்ம நார்மலாக என்ன செய்வோம்? சார் 75 தொகுதியில் நாங்கள் உங்களை முந்திட்டோம், அதனால் அந்த 75 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்போம் கூட்டணியாக. அப்படி கேள்வியே இல்லை, அப்படி பேச்சே இல்லை. அவங்க அலைன்ஸுக்காகவும் பேசலை, அதாவது பழைய என்டிக்காகவும் பேசலை, தங்களுக்காகவும் பேசலை, கொடுத்தது வாங்கிட்டு போங்கிற இடத்துல நிற்கிறாங்க. அது நின்னா அவங்களுக்கு தான் பலவீனம்.
ஜனவரிக்கு அப்புறமாக மாற்றம் நடக்கும் அப்படின்னு எல்லா கட்சியிலுமே பரவலாக சொல்கிறாங்க. அது தாவேகாலையும் சொல்கிறாங்க, ஏடிஎம்கேலையும் சொல்கிறாங்க. இப்போது ஏடிஎம்கே பாஜக இந்த மீட்டிங்க்கு அப்புறமாகவும் ஜனவரிக்கு அப்புறமாக பொங்கலுக்கு அப்புறமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டேன். நான் வந்து இன்னமும் என்ன சொன்னேன்னா ஜனவரி 26ன்னு ஒரு தேதி வேற குறித்து சொல்லிட்டேன். இப்போ வந்து எல்லாருமே பொங்கலுக்கு பிறகுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், நிறைய பேர் வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று லேட்டஸ்ட்டாக எல்லாருமே பொங்கலுக்கு பிறகுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸு. அவர் ஒரு முடிவு எடுப்பார், நம்ம வந்து தனியாக நிற்கிறதா சேர்ந்து போகிறதான்னு. அவர் முடிவை ஒட்டி தான் மற்ற நிறைய விஷயங்கள் வரும். அந்த படம் ஜனநாயகம் படம் வந்து எப்படி இருக்குதுங்கிறது ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு கணக்காகும். அப்போ வந்து 9ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கோங்க, 19ஆம் தேதி அதுக்குள்ளே பொங்கல். அப்போ வந்து ஜனவரி 26 வாக்கில் ஒரு ஃபைனல் கால் எடுப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுதான் இப்போ எல்லாருமே ஜனவரி 26 வாக்கில் தான், ஜனவரி லாஸ்ட் வீக்கில் தான் டிசிஷன் இருக்குங்கிறது நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ எல்லா தலைவரும் சொல்லிட்டு வராங்க. ஜனநாயகன் பற்றி பேசுனதுனால கேட்குறேன். இப்போ மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடக்குது, பொலிட்டிக்கலாக இருக்கவே கூடாதுன்னு மலேசியன் கவர்மெண்ட் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எப்பயுமே அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் தான். பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நாங்கள் தனி இடம் வச்சிருக்காங்க, அங்கே பேசிக்கலாம். நீங்கள் கலை நிகழ்ச்சிகள் வச்சு நாங்கள் பாலிடிக்ஸ் பேச முடியாது. அதாவது எக்ஸிஸ்டிங் கட்டுப்பாடு தான். இவருக்காக விஜய்க்காக போட்ட கட்டுப்பாடில் விஜய் தாவேக்காவுடைய வந்து மலேசியா பிரான்ச்சை ஓப்பன் பண்ணல, தாவேக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு போட்டி அவர் கிளம்புறங்கள. அதனால் திமுக சொல்லி அங்கே பண்ணிருச்சு, இந்த காமெடிலாம் எதுவுமே கிடையாது. மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் நீங்கள் பாலிடிக்ஸ் பேச முடியாது. பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, களம் இருக்குது, தளம் இருக்குது. அது தவிர வேற எங்கேயும் பேச முடியாது. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். GT Holidays and Dr. Srivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. Behind Woods பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.